தி லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 5. இது குமார் ஸ்டோரிஸால் உருவாக்கப்பட்டது. அது வெய்வென்னின் தோள்பட்டையில் ஒரு குலுக்கலை ஏற்படுத்தியது. லியோ, தயவு செய்து இலகுவாக இரு, அந்த ஒரு அடியால் என் தோள்பட்டை உடைந்து என்றான். வெய்வென் என்பவர் லியோவின் சிறந்த நண்பர். அவர் சிறுவயதிலிருந்தே அவருடன் இருந்து வருகிறார். அவர்கள் இரத்தத்தால் சகோதரர்கள் இல்லை என்றாலும் அந்த உணர்வு மிகவும் நெருக்கமானது. தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என பின்னோக்கி பார்க்கும்போது இந்த இருவரும் உண்மையில் ஒரு ஆழமான பிணைப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏ, வெய்வென் திடீரென்று, லியோ, அங்கு பார், அதுதான் உனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று என்றான். என்ன என்று லியோவும் அங்கு பார்க்க, மொத்த கூட்டத்திலிருந்தும் ஒரு பெண் ஜீன்ஸ் மற்றும் வெள்ளை டிஷர்ட் அணிந்த குதிரைவால் கூந்தலை கொண்ட பெண்ணை நின்றாள். லியோவின் இதயம் துடிப்பதை தவிர்த்தது. அவனது இதயத்தில் ஒரு பெயர் வந்தது, ஜூசின். ஜூசின் மீது லியோவிற்கு காதல். இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் எண்ணிக்கையில் குறைவு. ஆனால் வெய்வென் இயல்பாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தான். உயர்நிலைப் பள்ளியின் முதலாம் ஆண்டில் லியோவும் ஜூசின்னும் ஒரே வகுப்பில்தான் படித்துக் கொண்டிருந்தனர். லியோவும் ஜூசின்னை முதலில் பார்த்தபோது தனக்கு முன்னால் ஏதோ பிரகாசமாக யாரோ இருப்பதாக உணர்ந்தான். இருந்தபோதிலும் வகுப்பு நேரத்தில் லியோ அவள் பின்னால் அமர்ந்திருக்கும் போது ஏதோ காரணத்தால் அவனால் அவனை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவன் தன்னை அறியாமல் ஜூசினின் முதுகை பார்ப்பான். அவன் ஜூசினின் முதுகை பார்ப்பதிலே எப்போதுமே அவனது கவனம் இருக்கும். 2ஆம் ஆண்டில் வகுப்புகள் மீண்டும் குழப்பமானதால் அவனும் ஜூசினும் ஒரே வகுப்பில் இல்லை. இருந்தபோதிலும் லியோ ஜூசினை பார்க்கும் எப்பொழுதும் அவனால் அவளை விட்டு விலக முடியாமல் தவிப்பில் இருப்பான். தேர்வுக்கு இன்னும் 1 மாதம்தானா இருக்கு என லியோ தனக்குள் கிசுகிசுத்திக் கொண்டார். கடந்த காலத்தில் எனக்கு தைரியமும் இல்லை, காதல் செய்ய நேரமும் இல்லை. கடைசி மாதத்தில் எல்லோரும் வெறித்தனமாக ரிவிஷன் பண்றாங்க. மேலும் ஜூசின் தன்னை மேம்படுத்திக் கொள்ள நினைக்கிறா. அப்படி இருக்கையில் காதலால் அவள் தன்னை திரும்பி பார்ப்பாளா? எனக்கும் அதேதான். நானும் என் கவனத்தை இழக்க முடியாது. அப்படி இல்லை என்றால் என் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவேன். என்னவிருந்தாலும் இந்த காதல். லியோ இதையெல்லாம் அமைதியாக தனது இதயத்தின் அடிப்பகுதியில் வைத்தான். அவளை பின்தொடர்ந்து செல்ல உனக்கு வாய்ப்பு இருக்கு லியோ. இப்போது இன்னும் 1 மாதம் மட்டுமே இருக்கு என வெய்வென் லியோவிடம் கூறிய போது, இப்ப நீ அவளை பார்க்கவில்லை என்றால் மீண்டும் ஒருபோதும் பார்க்க மாட்டாய் என்று நான் பயப்படுகிறேன். எதிர்காலத்தில் வருத்தப்படுவதற்கு கூட தாமதமாகிடும். வெய்வென் லியோவை நிறுத்த. அதற்கு லியோ ஃபைட்டர் பட்டத்தை நான் அடைய வேண்டும். அதற்கு முன் இந்த காதலால் என்னை திசை திருப்ப முடியாது என்றான். அதை கேட்டவன், லியோ, நீ ரொம்ப கொடூரமானவன். ஃபைட்டர் பட்டமா? 5000 பேர் கொண்ட நமது முழு பள்ளியிலும் ஒருவராலும் அந்த ரேங்கை அடைய முடியவில்லை. ஃபைட்டர் ரேங்கை அடையலன்னா அதுக்கு காதல் தான் காரணம் என்று நீ துணிந்து சொல்ற என்று கூறி முறைத்தான். ஆனால் லியோ என்றான். அவன் பள்ளி வாயிலுக்கு வெளியே வர கூட்டத்தில் 5 பேர் கொண்ட ஒரு குழு நின்றது. அது ஜாங். வாயிலுக்கு வெளியே உள்ள மாணவர்கள் குழுவில் மிகவும் கவர்ச்சியான 5 பேர் உள்ளனர். அவர்களின் தலைவர் குறைந்தது 180 சென்டிமீட்டர் உயரம், வெள்ளை டிஷர்ட், வெள்ளை மற்றும் நீண்ட பேண்ட்ஸ் மற்றும் பெரிய மார்பு தசைகள் உள்ளவன். அவனை சூழ்ந்திருந்த 4 பேர், அது துணிச்சலாக இருந்தாலும் சரி அல்லது முகத்தில் ஒரு வடுவாக இருக்க சரி, அதேபோல் பயமுறுத்துபவர்களாக இருந்தனர். மேலும் ஜிஎன் பிரிவின் 3ஆம் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் அந்த வெள்ளை சட்டை அணிந்த டீனேஜர் உண்மையில் எலைட் என்ற பட்டத்தை கொண்ட 3 ஒருவன், ஜாங். இந்த உயர்நிலை பள்ளியில் ஜாங்கிடம் யாரை நீ அதிகம் வெறுக்கிறாய் என்று கேட்டால் பதில் தெளிவாக லியோ என்று இருக்கும். எலைட் பட்டத்தை பெற்ற 3 ஒருவன் பெண். மேலும் ஜாங் ஒரு பணக்கார பின்னணியில் இருந்து வருகிறார். அதே நேரத்தில் லியோ ஒரு சாதாரண நபர், மலிவான வாடகை வீட்டில் வசிக்கிறான். தரங்களில் லியோ ஜாங்கை விட மிகவும் முன்னால் இருக்கிறான். ஜாங் எலைட் பட்டத்தை பெற்றுள்ளனர். ஆனால் லியோ ஒருமுறை 3 உயர்நிலை பள்ளி மாணவர்களை தொடர்ச்சியாக சவால் செய்து அவர்களால் மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவர்களை தோற்கடித்தவர். அந்த 3 ஒருவன் ஜாங். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பல்லு கூட விழுந்தது. அதே நேரம் வீட்டு சூழ்நிலையை பொறுத்தவரை ஜாங்கிடம் பணம் இருப்பது தெளிவாக இருக்கிறது. நல்ல பின்னணி இருந்தாலும் மதிப்பெண்களையும் வலிமையையும் ஒப்பிட்டு பார்த்தால் லியோ மிகவும் உயர்ந்தவர். பள்ளியில் யாராவது ஜாங்கை பாராட்டினால் யாராவது ஒப்பிட பார்க்க லியோவை குறிப்பிடுவார்கள். லியோவின் மீது ஜாங் கொண்டிருந்த வெறுப்பு மிகவும் பெரியது. அந்த நேரத்தில் அவரது வாயில் ரத்தம் வரும் வரை அடிபட்டு ஒரு பல்லை இழந்தார். இந்த ஜாங் டோஜோவில் இருந்த டோஜோவினால் லியோவிடம் அடிவாங்கிய பிறகு மிகவும் நன்றாக நடந்து கொள்கிறான். இனி ஒருபோதும் முன்னிடம் சண்டையிட மாட்டான் என்றான். வெங். அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி லியோ எப்போதும் கவலைப்படவில்லை. அதிகமாக சமாளிப்பதை விட குறைவாக சமாளிப்பதுதான் எனக்கு பிடிக்கும் என்று வெய்வென்னுடன் வீட்டுக்கு நடந்து சென்றபோது லியோ கூறினார். தெருவில் பாம் பாம் என காரின் ஹாரன் ஒலித்தது.
இப்போது எல்லா கார்களும் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன. அதனால் குறைந்தபட்சம் கூட தெருவில் பெட்ரோல் வாசனை இருக்காது. வெய்வன் தெருவுடன் நடந்து சென்றபோது லியோ சத்தமாக கூறினார், தேர்வுக்கு இன்னும் 1 மாதம் தானா இருக்கு. இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். லியோகும் வெய்வென்னும் தெருவில் பேசிக்கொண்டே நடந்தனர். அங்கே இருக்கும் அந்த டோஜோவில் நாம் தற்காலிகமாக ஓய்வெடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் சில மறுசீரமைப்பு பயிற்சிகளை செய்வோம். முக்கியமாக கலாச்சார படிப்பில் கவனம் முக்கியம். நமது 12 வருட வேலை இந்த தேர்வுக்காகவே என்றான். ஆமாம், 12 வருட கலாச்சார படிப்பு. இந்த தேர்வு நம் தலைவிதியை தீர்மானிக்கிறது. வெய்வன் பெருமூச்சு விட்டார். தேர்வுகள் 10,000 குதிரைகள் கொண்ட ஒரு படை ஒரு மரப்பாலத்தை கடப்பது போல இருக்கு என்றான். ஆமாம் என லியோ புன்னகைத்தார். எலைட் என்ற பட்டப்பெயர் அவருக்கு இருந்தாலும் அவரது வீட்டு சூழ்நிலை அவ்வளவு நன்றாக இல்லை. அவரது கலாச்சார தரம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவருக்கு எப்போதும் எலைட் பாடிகார்டு என்ற வேலை கிடைக்கும். மேலும் ஆண்டுக்கு 20,000 முதல் $30,000 வரை சம்பளம் கிடைக்கும். இருந்தபோதிலும் லியோ ஒரு மெய்க்காப்பாளராக இருப்பது என்ற வேலையில் மட்டும் திருப்தி அடைவானா? இந்த நேரத்தில் சென்னை பகுதியிலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் ஒரு பெரிய கருப்பு கிரீடம் கொண்ட பொன்கலகை மாமகரத்தை காண்டிச் சென்றது. அதன் உடல் ஒரு பெரிய போர் விமானம் போல 20 மீட்டர் நீளம். அதன் உடலின் இறகுகள் மெட்டல் பளபளப்பை கொண்டது. அதன் தலையில் இருந்த இறகுகள் ஒரு கருப்பு கிரீடம் போல ஒதுக்கப்புறமான கருப்பு நிறத்தில் இருந்தது. அதன் பெரிய நகங்களும் பொன்னிறமாக இருந்தது. லியோ கனவில் வந்த மிருகம் போல இருந்தது. அது கூர்மையான நீல நிறத்தில் ஒளிரும் கண்கள். அதில் மூடிக்கொண்டது கொலை நோக்கம் மட்டுமே. பூம்! ஏற்கனவே வேகமாக பறந்து கொண்டிருந்த கருப்பு முடிசூடிய பொன்கழகு திடீரென்று அதன் வேகத்தை மிகவும் அதிகரித்து ஒரு கணத்தில் ஒளித்தடையை தாண்டி பயங்கரமான வேகத்தை எட்டியது. அதே நேரத்தில் கழுகின் வாயிலிருந்து மிக உயர்ந்த சத்தம் எழுந்தது. சாதாரண மனித கண்ணுக்கு தெரியும் அந்த பயங்கரமான அதிர்ச்சி அலை. அந்த அதிர்வு வேகமாக கீழ்நோக்கி பரவியது. சென்னை பிராந்தியத்தின் அண்ணா சாலையின் சந்திப்பில் லியோ வெய்வனுடன் சிவப்பு விளக்குக்காக காத்திருந்தான். திடீரென்று காது கிழியும் அலறல் சத்தம் கேட்டது. ஆனால் அது இடி முழக்கம் போல இல்லை. இடியின் சத்தம் மிகவும் வெறுமையாகவும் காதை வழிக்கும் விதமாகவும் இருந்தது. இந்த சத்தம் காதில் ரத்தம் வரும் விதமாக இருந்தது. லியோவின் காதுகளில் லேசான வலி ஏற்பட்டது. நெற்றியில் சில சங்கடமான சுருக்கங்கள் எழுந்தன. தெருவில் இருந்த பலர் ஏற்கனவே காதுகளை மூடிக்கொண்டிருந்தனர். அது ஒரு பறவையின் அழுகை. லியோ வானத்தை நோக்கி பார்த்தபடி கூறினார். அதைக் கண்டு லியோ ஆச்சரியப்பட்டார். காது வழிக்கும் அலறலின் அதிர்ச்சியில் பக்கத்தில் உள்ள ஒரு வானளாவிய கட்டிடத்தில் ஒரு பெரிய கண்ணாடி துண்டு ஆழமான உடையும் சத்தத்தை எழுப்பியது. ஏராளமான கண்ணாடிகள் விரிசலகைந்தன. டஜன் கணக்கான கண்ணாடிகள் உயரமான வானத்திலிருந்து விழுந்தன. சில கார்கள் பாதையில் மோதின. மக்கள் மீது விழுந்து தாக்கின. கார்கள் தெருவில் உள்ள விளக்குகளில் கூட மோதின. பறவை சத்தம், சிறிது நேரம் வெடிக்கும் சத்தங்கள் கேட்டன. மேலும் ஒரு கண்ணாடி லியோவிற்கு அடுத்ததாக இருந்த தெருவிளக்கின் மீது விழுந்தது. வா வெய்வேன் என்று வேகமாக 2 அடிகள் பின்வாங்கி உடைந்த கண்ணாடி துண்டிலிருந்து தப்பித்தான். மேலும் ஒரு கண்ணாடி தரையில் நொறுங்கி விழுந்தது. அதன் ஒரு துண்டு கத்தியைப் போல நேராக லியோவை நோக்கி பறந்து வந்தது. லியோ தன் கண்ணின் ஓரத்திலிருந்து பார்த்தான். இருப்பினும் எந்த தப்பும் இல்லை. அவர் அமைதியாக அங்கேயே நின்றார். ஒரு நொடியில் அவனது வலதுகை மின்னலைப் போல அவரை நோக்கி பறந்து வந்த கண்ணாடி துண்டை பிடித்தது.